ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட காலகட்டம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு, என்ன மாதிரி திருப்பங்கள் இப்ப உங்களுக்கு நடக்க போகிறது என்பதை நம்ம விரைவாக பார்க்கலாங்க. அதாவது இந்த வாரம் நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்க போகிறதா, சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறதா, இல்ல எதிர்பார்க்காத ஆபத்துகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை விரைவாக பார்த்து பயன்பெறுங்க. இன்னைக்கு ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி எப்படி நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பரிகாரத்தை செய்யணும், என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும், எந்த விஷயத்துல முக்கியமாக கவனமாக செயல்படணும் என அனைத்து விஷயமே இப்ப நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு கூட நீங்க நிச்சயமா தெரிந்து கொண்டு பயன்பெறலாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பும் எந்தவித பிரச்சனையும் நிச்சயமாக ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பான ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்க போகிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மேன்மையாக உங்களுக்கு இருக்கலாங்க. அதாவது நினைத்து பார்க்காத நிறைய அற்புதங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்க போகிறது. சில இடங்கள் மேன்மையாகவும் சில இடங்கள் சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம். அதாவது எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ரிஷபராசினியர்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. எப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சவாலான சூழ்நிலை நடந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் ரிஷபராசினியர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ரிஷபராசினியர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் முறியடித்து சமாளித்து வாழ்ந்து காட்டுவாங்க அப்படின்னு குறிப்பாகவே ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவிற்கு தைரியம் படைத்த ஒரு நபரா ரிஷபராசினியர்கள் நிச்சயமா இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்க எதிர்பார்க்கலாம். உத்தியோக ரீதியா என்னடா பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பாராத ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு தொந்தரவு, ஏதாவது ஒரு தடங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அதனால உத்தியோகம் ரீதியாக ரிஷபராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் பாத்தீங்கன்னா நல்லபடியா உங்களுக்கு நடந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாட்களாகவே மனதில் ஒரு விஷயத்தான் நினைத்து இருப்பீங்க. சோ அந்த ஒரு விஷயம் நடப்பதற்கான அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை வார ராசி பலன்ல நிச்சயமா உங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது ஜூலைல வரக்கூடிய 5 முதல் 10க்குள் இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க ரொம்ப நாளா நினைத்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்தால் கண்டிப்பா உங்க குடும்பத்திலும் சரி உங்களுக்கும் சரி மகிழ்ச்சியான சில தருணங்கள் உண்டாகலாம். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் சற்று மிதமாக உங்களுக்கு இருக்கிறது. ஸோ பெரிய அளவில் நீங்கள் லாபத்தை எதிர்பார்த்தாலும் சரி கொஞ்சம் மிதமான ஒரு லாபத்தை மட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ பெரிய அளவில் எந்தவித நஷ்டம் இப்போ உங்களுக்கு ஏற்படாது. அதாவது ஒரு புறம் பணம் கண்டிப்பாக உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்குங்க. பண ரீதியாகவும் எந்த வகையிலும் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்க இறங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம், ஏற்ற ஒரு நேரமாக இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க. ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் ஏதாவது புதிய முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா செய்திடுங்க. இதன் மூலம் எந்தவித பிரச்சனை, பாதிப்பு, எந்தவித நஷ்டம் உங்களுக்கு ஏற்படாது. நீங்க செய்யக்கூடிய முதலீடு மூலம் நல்ல முன்னேற்றத்தை மட்டுமே நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பா அது விலகக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தில் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு, எதற்காக இந்த சண்டை வருது என்று தெரியாமல் கூட சில குழப்பமான குடும்ப நிலை கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு தீர்வாக இந்த நேரம் உங்களுக்கு நிச்சயமா கிடைத்திருக்கு. பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடந்திடும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்பான சூழ்நிலை இப்ப உருவாகக்கூடிய அற்புதமான சூழல் நிறைந்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா சில ராசி நேயர்களுக்கு வேலை உயர்வு, சம்பள மாற்றம் கூட கிடை வரும்.
புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய அதிகாரப்பூர்வமான பலன்கள் ஒரு அற்புதமான மாற்றமாக, ஒரு யோகமான மாற்றமாக, ஒரு அதிர்ஷ்டமான மாற்றமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே ரிஷபராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்கலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. புதிய தொழில் முதலீடுகளை திட்டமிட்டு நீங்க இப்ப செய்யலாங்க. ஸோ இந்த நேரம் நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்த மனம் கருத்து வேறுபாடுகள் இப்ப நீங்கிடும். பிள்ளைகளால் தேவையில்லாத செலவுகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கு. ஸோ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனது ரீதியான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்திற்குமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தீர்வு கூட தேடி வரும். ஸோ நல்லபடியாக ஒரு முடிவை எடுத்து குடும்ப பிரச்சனையை நீங்களே சால்வ் செய்திடுங்க. பெரிய அளவில் பிரச்சனை உண்டாக்காமல் உடனடியாக நீங்கள் தீர்த்து வைப்பதை உங்களுக்கு முழுக்க நல்லது. குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிக்க அக்கறை காட்டக்கூடிய ஒரு நேரமாக பண ரீதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. ஸோ பண ரீதியாக இந்த மாதிரி ஒரு முடிவை இக்கட்டான சூழ்நிலையுமே நீங்க நிச்சயமா எடுப்பீங்க. அதாவது குடும்பத்திற்காக எத்தனை கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது கடினமாக உழைத்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைப்பீங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுத்தி வெகுமதி அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய முதலீடுகள் ஏதாவது செய்தீங்கன்னா சற்று எச்சரிக்கையாக முதலீடுகளை செய்வது அவசியம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து செய்திடுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இடப்பயிற்சி இப்ப நடிக்கிறது. இதனால ரிஷபராசினியர்களுக்கு நன்மை தீமை கலந்த இரட்டைப்பான பலன் மட்டுமே இப்ப உங்களுக்கு கிடைக்க போகிறது. குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால தொழில் சம்பந்தப்பட்ட போட்டிகள் உங்களுக்கு சாதகமாக நிச்சயமா அமைகிறது. ஸோ இதனால தொழில் ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. எந்த ஒரு விஷயத்துல ரிஷபராசினியர்கள் எச்சரிக்கையா செயல்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் பரிவர்த்தனைகளில் நீங்க கவனமா இருக்கணும். தொழிலை புத்திசாலித்தனமாக விரிவு செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பாகவே இந்த 2 விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது அனைத்திற்குமே தேவையான பண வரவை முக்கியமா அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளின் நடவடிக்கை அணுக்கமாக நீங்க கண்காணிக்க வேண்டுங்க. ஸோ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க உடனுக்குடன் நீங்க தெரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம். பெரியோர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறது. சில நேயர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். ஸோ இந்த காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு முழுக்க ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக அமைந்திருக்கு. ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட காலம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.